வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்காக நான் திலகவதி. இதில் டாப் 10 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், தேசியம், உலகம், விளையாட்டு என இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பிரபல இயக்குநரின் மனைவியிடம் விசாரணை, முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள் நியமனம், மாற்றுத்திறனாளியை காரில் அழைத்துச் சென்று உதவிய அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 10 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழக முதலமைச்சரின் தனிச் செயலாளராக உமாநாத், எம்.எஸ். சண்முகம், அனுஜார்ஜ் ஆகிய 3 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உமாநாத்திற்கு பொதுப்பணி, தொழில், நகராட்சி நிர்வாகம், நீர்வளம், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு உள்ளிட்ட 13 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சண்முகத்திற்கு வேளாண்மை, கூட்டுறவு, வீட்டு வசதி, சட்டம் ஆகிய 12 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் நலன், கால்நடை, பள்ளிக்கல்வித்துறை, விளையாட்டு உள்ளிட்ட 11 துறைகள் அனுஜார்ஜுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் அரசு சார் சந்திப்புகள், சுற்றுப்பயண ஏற்பாடுகள் ஆகியவையும் அனுஜார்ஜுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பரஸ்பரம் விமர்சித்துக் கொள்ளும் திமுக, பாஜக இடையே திடீரென ஏற்பட்ட பாசத்தில் உள்ள மர்மம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், இரு கட்சியும் உறவை புதுப்பித்துக் கொண்டதாக முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்து விடுமாறு தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதியுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாநில அரசு அழைப்புதல் வெளியிட்டு விழா நடத்திவிட்டு இப்படி அவர் மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க பார்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் உறவு மலர்ந்திருக்கிறதா என்று எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதில் எந்த தேச உறவு குற்றம் இல்லை. அவர்களை நீங்கள் தரந்தாழ்ந்து பேசியதை வாபஸ் பெற வேண்டும். அவரை அவமரியாதையாக பேசியிருப்பது 2 கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு தொடர் நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டோன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க? எப்போ வேணாலும் சொல்லுங்க நீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வாவை, திருநெல்வேலி அல்வாவாக கொடுக்குறீங்களா? நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. அறிவிச்சிட்டிங்கன்னா இப்போ பாவம் தெருவில் நிற்கிற தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே. அவங்கெல்லாம் உங்களை நம்பி தானே இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கைவிட்டுட்டீங்களா? இல்லை அவங்கள கைவிட்டுட்டீங்களா? சொல்லுங்கள். மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. லேட்ரல் என்ட்ரி எனப்படும் நேரடி நியமனத்திற்கான நடைமுறையை நிறுத்தி வைக்கும்படி UPSC தலைவருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமூக நீதியை காக்கும் நடவடிக்கையாக நேரடி நியமன நடைமுறைக்கான விளம்பரம் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வேலை வாய்ப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட இடஒதுக்கீடு அவசியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர், சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நேரடி நியமன நடைமுறை இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு இல்லாததால் நேரடி நியமன நடைமுறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். நேரடி நியமனத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதன் மூலம் OBC, பட்டியல் இன மக்களின் இடஒதுக்கீடு பறிக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தனர். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி, பாமக ஆகிய கட்சிகளும் லேட்ரல் என்ட்ரி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் பெரியசாமி மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் 27ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டுமனையை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக பணியில் இருந்த கணேசன் என்பவருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சரை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. வழக்கை தினம்தோறும் விசாரித்து ஜூலை மாதத்துக்குள் முடித்து உயர்நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பெரியசாமி மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் 27ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் தப்பிச் சென்றுள்ளார். இவரது செல்போன் எண்ணுக்கு நெல்சனின் மனைவியின் செல்போனில் இருந்து அழைப்புகள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா என்ற சந்தேகத்தின் பேரில் நெல்சனின் மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தாம் வழக்கு ஒன்றிற்காக மொட்டை கிருஷ்ணனிடம் பேசியதாக நெல்சனின் மனைவி காவல்துறையிடம் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இயக்குநர் நெல்சனிடமும் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்துக்காக கடந்த 15ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. 500 கன அடி நீர் முதலில் திறக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக 1300 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் கீழ்பவானி வாய்க்கால் 47வது மைலில் உள்ள நல்லாம்பட்டி மழைநீர் வடிகாலில் உடைப்பு ஏற்பட்டு கசிவு நீர் வெளியேற தொடங்கியது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தற்போது வாய்க்காலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழ்பவானி வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பு 2 நாட்களில் தற்காலிகமாக சரி செய்யப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2 நாளிலே தண்ணீர் எடுக்கிற அளவிற்கு அந்த பணியை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஒரு நிரந்தர ஏற்பாடாக இருந்தால் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நாள், குறைஞ்சபட்சம் 10 நாள் அல்லது 15 நாள் ஆகிவிடும் என்ற காரணத்தால் தற்காலிகமாக ஏற்பாடு செய்து இந்த போகத்திற்கு தண்ணீர் போவதற்கான ஏற்பாடு அந்த பிரச்சனை இல்லாமல் போக வேண்டும். அடுத்த முறை செய்கிற பொழுது முறையாக திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை இப்பொழுது அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். அதில் எப்படி செய்வது என்பதை அவர்கள் முழுமையாக உட்கார்ந்து பேசி அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தின் காவிரி கடைமடை பகுதிக்கு வந்த காவிரி நீரை மலர் தூவி விவசாயிகள் வரவேற்றனர். கல்லணை கால்வாயில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் சம்பா சாகுபடி பணிக்கான காவிரி நீர் வந்துவிடுமா என்று விவசாயிகள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இப்பராமரிப்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு கல்லணை கால்வாயான நாகுடி கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன்படி இன்று நாகுடிக்கு வந்த காவிரி நீரை தானியங்கள் மற்றும் மலர் தூவி விவசாயிகள் வரவேற்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரையில் வரிப்பணத்தை மோசடி செய்ததாக வரி வசூல் பணியாளர்கள் 5 பேரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரி வசூல் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ரகசிய குறியீட்டு எண்ணை முறைகேடாக பயன்படுத்தி யாருடைய அனுமதியும் இன்றி வரியை குறைத்துள்ளதாக கூறி 5 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மாநகராட்சியால் விதிக்கப்பட்ட வரியில் சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை முறைகேடாக குறைத்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 3 நாட்கள் வனத்துறை தடை விதித்துள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தொட்டபெட்டாவிற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ஃபாஸ்டாக் நுழைவு கட்டண சோதனைச் சாவடியால் இருபுறமும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அதனை மாற்றியமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருவதால் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. எருமை மாட்டின் மீது சவாரி செய்யும் முதியவர் குறித்த புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அவருக்கு அரசு சார்பில் 3 சக்கர மிதிவண்டி கிடைத்துள்ளது. ராஜா என்ற இந்த மாற்றுத்திறனாளி முதியவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிரிசமுத்திரத்தைச் சேர்ந்தவர். இவரால் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் நடக்க முடியாது. மாற்றுத்திறனாளிக்கான வாகனம் கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தது பற்றி புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி இனியன் தலைமையிலான அதிகாரிகள் ராஜாவின் வீட்டிற்கே நேரடியாக சென்று 3 சக்கர மிதிவண்டியை வழங்கினர். ராஜாவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை இல்லாததால் அது குறித்து பதிவு செய்வதற்காக தங்களது காரிலேயே அவரை அழைத்துச் சென்றனர்.
மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை பதிவு செய்து கொடுத்துவிட்டு ஓரிரு வாரங்களில் ராஜாவுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு துறைகளில் பணிக்கு தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஎன்பிஎஸ்சி மூலம் கணக்கர் பணிக்கு தேர்வான 537 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். கருணை அடிப்படையில் 10 பேருக்கும் மீன்வளத்துறையில் உதவியாளர் பணியில் தேர்வானவர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோல மருந்தாளுநர் பணி, தொழில் வழிகாட்டி உள்ளிட்ட பதவிகளில் தேர்வான 1474 பேருக்கும், அறநிலையத்துறை அமைச்சு பணியில் தேர்வான 172 பேருக்கும் நியமன ஆணைகளை வழங்கினார். இவை தவிர கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள உழவர் பயிற்சி மைய கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அறிவிப்பதற்கான ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு சிகாகோவில் தொடங்கியது. ஜனநாயக கட்சியினரின் ஆதரவை இழந்ததால் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகினார். இதையடுத்து துணை அதிபரும் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் தேர்தலில் களம் காண்கிறார். அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸையும் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு சிகாகோவில் தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் முதல் நாளில் அதிபர் பைடன், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கமலா ஹாரிஸ் மேடைக்கு வந்ததும் அரங்கம் முழுவதும் கரகோஷம் எழுந்தது. ஒட்டுமொத்த கட்சியினரும் கமலா ஹாரிஸுக்கு தங்களது பேராதரவை நல்கினர். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், அமெரிக்காவுக்கு தனது வாழ்நாள் முழுவதும் ஜோ பைடன் ஆற்றிய சேவைக்காக தாங்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டுள்ளதாக புகழாரம் சூட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க அதிபராக கமலா ஹாரிஸ் போற்றப்படுவார் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சிகாகோவில் நடைபெறும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் அதிபர் ஜோ பைடன் கலந்து கொண்டார். மேடைக்கு வந்த அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பைடனை அவரது மகள் ஆஷ்லி பைடன் பேச அழைத்தபோது மேடைக்கு வந்த பைடன் கண் கலங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஜோ பைடன், குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டிரம்பை கடுமையாக தாக்கி பேசினார். டிரம்ப் ஒரு தோல்வியாளர் என சாடிய பைடன், டிரம்ப் அரசின் நிர்வாக தோல்விகளை தாம் சாதனைகளாக மாற்றியதாக கூறினார். பைடன் தனது உரையை நிறைவு செய்ததும் கமலா ஹாரிஸ் மேடைக்கு வந்து அவரை ஆரத் தழுவினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், அமெரிக்காவின் எதிர்காலம் கமலா ஹாரிஸின் கைகளில் இருப்பதாக கூறினார். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கிற்கு கேபினெட் அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து பரிசீலிப்பேன் என அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பென்சில்வேனியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், மின்சார வாகனங்கள் மீது தனக்கு பெரும் விருப்பம் உள்ளதாக கூறினார். அவை விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் அதனை வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதையும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். தாம் எலான் மஸ்கின் பெரிய ரசிகர் என தெரிவித்த ட்ரம்ப், அவர் மிகவும் அறிவார்ந்த மனிதர் என புகழாரம் சூட்டினார். அப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ட்ரம்பின் நிர்வாகத்தில் மஸ்கிற்கு இடம் அளிக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், கேபினெட் அமைச்சரவையிலோ அல்லது ஆலோசகராகவோ நியமிக்கப்பட எலான் மஸ்க் சம்மதித்தால் அது குறித்து நிச்சயம் பரிசீலிப்பேன் என்றார். நவம்பரில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள கடற்கரைகளுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இலங்கையின் முக்கிய பொருளாதார ஆதாரமாக சுற்றுலாத்துறை உள்ளது. குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் உள்ள கடற்கரைகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கவர்ந்து வருகின்றன. அருகம்பே உள்ளிட்ட கடற்கரைகளில் விடுதிகள், உணவகங்களும் அதிக அளவில் முளைத்துள்ளன. அலைச்சறுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. கொரோனாவால் முடங்கிய சுற்றுலாத்துறை தற்போது வீழ்ச்சியிலிருந்து மீண்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 12,50,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதனிடையே அருகம்பே சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளார். பிரிட்டனில் இருசக்கர வாகனத்தை 250 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி வாகனத்தின் பின்னால் தொற்றி ஸ்டண்ட் செய்து உலக சாதனை படைத்துள்ளார் ஜானி டேவிஸ். யோர்க்ஷயர் நகரில் உள்ள மோட்டார் ரேஸ் ஓடுதளத்தில் ஜானி டேவிஸ் தனது சூப்பர் பைக்கில் ஸ்டண்ட் செய்து அசத்தினார். அப்போது அதிவேகமாக பைக்கை இயக்கி அதன் பின்புறத்தில் தொற்றி சென்றார்.
இதன் மூலம் இதற்கு முன்னதாக இருந்த 251 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஸ்டண்ட் செய்திருந்த கேரி ரோத்வெல் சாதனையை டேவிஸ் முறியடித்துள்ளார். இதன் மூலம் அவர் புதிய சாதனையையும் படைத்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு 175 கிலோமீட்டர் வேகத்தில் வீலிங் செய்து சாதனை படைத்திருந்தார். இதுபோன்ற பைக் ஸ்டண்ட்களை உரிய பாதுகாப்பு இன்றியும் பொது இடங்களிலும் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது, உயிருக்கு ஆபத்தானது. அர்ஜென்டினா அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி காயம் காரணமாக உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். கடந்த மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற கோப்பா அமெரிக்கா இறுதிப் போட்டியின் போது மெஸ்ஸிக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் போட்டியிலிருந்து பாதியிலேயே மெஸ்ஸி வெளியேறினார். இந்த காயம் இதுவரை குணமாகாததால் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டிக்கான அணியிலிருந்து மெஸ்ஸி விலகியுள்ளார். 28 பேர் கொண்ட அணியில் எமிலியானோ மார்டினேஸ், ரொமீரோ, அலிஸ்டர், என்சோ பெர்னாண்டஸ், ரோட்ரிகோ டி பால், லட்டாரோ மார்டினஸ் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் சிலி மற்றும் கொலம்பியா அணிகளுடன் அர்ஜென்டினா அணி மோதுகிறது. பாகிஸ்தானில் மைதானங்கள் மோசமான நிலையில் உள்ளதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு ஐசிசி சாம்பியன் டிராபி பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. இச்சூழலில் பாகிஸ்தான் மைதானங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று அதிர்ச்சி அளிக்கும் தகவலை அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் தெரிவித்திருக்கிறார். உலகில் உள்ள மற்ற மைதானங்களுக்கும் பாகிஸ்தானில் உள்ள மைதானங்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன என அவர் கூறியுள்ளார். போதுமான இருக்கைகள் இல்லை, கழிவறைகள் இல்லை என்றும் அவர் சாடினார். இதனை மேம்படுத்த நடவடிக்கை தேவை என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே இந்திய அணி பாகிஸ்தான் சென்று விளையாடுவதில் சிக்கல் உள்ள நிலையில் இந்த கருத்துகள் போட்டி வேறு நாட்டிற்கு மாற்றப்படுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் வெறும் 2.56% வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி 2022ஆம் ஆண்டில் 26,508 பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் 2,419 பாலியல் வன்கொடுமை முயற்சி நடந்த வழக்குகளும் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு சென்றுள்ளன. ஆனால் 2022ஆம் ஆண்டு வரை ஒட்டுமொத்தமாக 1,98,285 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நீதிமன்றங்களில் விசாரணையில் இருந்த நிலையில் வெறும் 5,067 வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒட்டுமொத்தமாக 20,852 பாலியல் வன்கொடுமை முயற்சி வழக்குகளில் 192 வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. 12,062 வழக்குகள் உரிய ஆதாரங்கள் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஒட்டுமொத்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் வெறும் 2.56% வழக்குகளிலும் பாலியல் வன்கொடுமை முயற்சி வழக்குகளில் 0.92% வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் குப்பையில் தவறவிட்ட நகையை கண்டுபிடித்து ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிகிறது. விநாயகர் தெருவில் வசித்து வரும் பிசியோதெரபி மருத்துவரான ஜோதி என்பவர் தனது வீட்டில் சேகரிக்கப்பட்ட குப்பையை தரம் பிரிக்காமல் தூய்மை பணியாளர் சார்ல்ஸிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் தங்கச்சங்கிலி மாயமானதை அறிந்த ஜோதி தூய்மை பணியாளர் சார்ல்ஸை அணுகியுள்ளார். பின்னர் அதிகாரிகளின் அனுமதியோடு குப்பையை பிரித்து தேடி கண்டெடுத்த தங்கச்சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் சார்ல்ஸை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அருகே சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 253வது நினைவு நாளை முன்னிட்டு ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பூலித்தேவன் படையில் தளபதியாக செயல்பட்ட ஒண்டிவீரன் தனி ஆளாய் சென்று ஆங்கிலேய படைகளை வீழ்த்தியதால் ஒண்டிவீரன் என்று அழைக்கப்பட்டார். இத்தகைய புகழ்பெற்ற ஒண்டிவீரனின் 253வது நினைவு நாளை முன்னிட்டு பச்சேரி கிராமத்தில் உள்ள அவரது நினைவு தூணிற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். இதனை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் சுமார் 1,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருச்சியிலிருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது தனியார் சொகுசு பேருந்து ஒன்று முந்திச் செல்ல முயன்றது. அப்போது அரசு பேருந்தின் ஓட்டுநர் இடதுபுறமாக திரும்பிய போது எதிர்பாராத விதமாக புறவழிச்சாலையில் இருந்த பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
விபத்தில் ஒரு பெண்ணுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மற்ற பயணிகள் லேசான காயமடைந்தனர். உடனடியாக காயமடைந்த பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மற்ற பயணிகள் வெகு நேரமாக காத்திருந்ததால் நிகழ்விடம் வந்த காவலர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாற்று பேருந்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஒப்பந்தம் செய்திருந்த நபர் முழுமையாக வீடு கட்டி தராமல் ஏமாற்றிவிட்டதாக ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள விளாகம் ஊராட்சியில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சாருமதி, கலைவாணி, இந்திராணி, சந்திரா, ரமா, சித்ரா, ராணி, அஞ்சமாள், பானுமதி ஆகியோர் வீடு கட்டி வருகின்றனர். வீடு கட்டுவதற்காக ஊராட்சித் தலைவர் மூலம் தங்களை அணுகிய ஆக்கூர் மடப்புறத்தைச் சேர்ந்த குமரேசன் என்ற ஒப்பந்ததாரர் அரசு வழங்கிய நிதியை முழுமையாக பெற்றுக் கொண்டதாக கூறுகின்றனர். கட்டுமானத்துக்காக கம்பிகள் வாங்குவதற்காக 18,000 ரூபாயையும் வாங்கிக் கொண்ட ஒப்பந்ததாரர் கதவு ஜன்னல் வைக்காமலும் சிமெண்ட் பூச்சை நிறைவு செய்யாமலும் ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது பற்றி உரிய விசாரணை நடத்தி பணிகளை முழுமையாக முடித்து தங்களிடம் வீட்டை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அங்கிருந்த வீட்டின் சுவரில் பேருந்து மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து சின்னாளப்பட்டிக்கு சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது பேருந்தின் ஓட்டுநர் கணேசனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பேருந்தை லாபகமாக சாலையின் ஓரத்தில் நிறுத்த முற்பட்டுள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் சுவற்றில் மோதி நின்றது. இந்த விபத்தை பேருந்தில் இருந்த மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஓட்டுநரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பாலியல் குற்றச்சம்பவங்களை கண்டித்து தஞ்சை சரபோஜி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல தஞ்சையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இதுபோன்ற குற்றச்சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள மருதன்கோன் விடுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நுழைவாயில் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் அருகே இரிடியம் செம்பை விற்று தந்தால் பல லட்சம் ரூபாய் கமிஷன் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். சத்தியமங்கலம் அருகே சிக்கரசம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் சுப்பிரமணியம். இவரிடம் 4 பேர் கொண்ட கும்பல் தங்களிடம் இரிடியம் செம்பு உள்ளதாகவும் அதனை விற்று தந்தால் கமிஷன் தருவதாகவும் கூறியுள்ளனர். இதற்காக சுப்பிரமணியத்திடம் 10,000 ரூபாய் முன்பணமாக வாங்கியுள்ளனர். இதனையடுத்து அவரை தனியாக வரச் சொல்லி இரிடியத்தை காட்டிய போது போலியானது என்பதை சுப்பிரமணியம் கண்டுபிடித்துள்ளார். இந்நிலையில் முன்பணத்தை தருமாறு கேட்டதும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து சுப்பிரமணியம் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த 3 பேரை சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. லேட்ரல் என்ட்ரி எனப்படும் நேரடி நியமனத்திற்கான நடைமுறையை நிறுத்தி வைக்கும்படி UPSC தலைவருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமூக நீதியை காக்கும் நடவடிக்கையாக நேரடி நியமன நடைமுறைக்கான விளம்பரம் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வேலை வாய்ப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட இடஒதுக்கீடு அவசியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர், சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நேரடி நியமன நடைமுறை இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு இல்லாததால் நேரடி நியமன நடைமுறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். நேரடி நியமனத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதன் மூலம் OBC பட்டியல் இன மக்களின் இடஒதுக்கீடு பறிக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தனர். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி, பாமக ஆகிய கட்சிகளும் லேட்ரல் என்ட்ரி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் தனிச் செயலாளராக உமாநாத், MS சண்முகம், அனுஜார்ஜ் ஆகிய 3 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
உமாநாத்திற்கு பொதுப்பணி, தொழில், நகராட்சி நிர்வாகம், நீர்வளம், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு உள்ளிட்ட 13 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சண்முகத்திற்கு வேளாண்மை, கூட்டுறவு, வீட்டு வசதி, சட்டம் ஆகிய 12 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் நலன், கால்நடை, பள்ளிக்கல்வித்துறை, விளையாட்டு உள்ளிட்ட 11 துறைகள் அனு ஜார்ஜுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் அரசு சார் சந்திப்புகள், சுற்றுப்பயண ஏற்பாடுகள் ஆகியவையும் அனு ஜார்ஜுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை எதிரொலியாக தனியார் பள்ளிகளில் NSS, NCC உள்ளிட்ட அமைப்புகளின் செயல்பாடுகளை முறைப்படுத்துவது குறித்து அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குநர் கடிதம் அனுப்பியுள்ளார். கடிதத்தின்படி மெட்ரிகுலேஷன், CBSE உள்ளிட்ட தனியார் சுயநிதி பள்ளிகளில் NSS, NCC, சாரணர் இயக்கம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநில அமைப்பிடம் முறையாக பதிவு செய்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மாநில அமைப்புகளின் மூலம் முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமல் NSS உள்ளிட்ட எந்த ஒரு அமைப்பும் பள்ளியில் செயல்படக்கூடாது. பள்ளியில் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர்களும் மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர்களும் பயிற்சி அளிக்க வேண்டும். NSS உள்ளிட்ட அமைப்புகளின் முகாம்களையோ பயிற்சிகளையோ பள்ளி வளாகத்திலோ வெளியிலோ நடத்தப்படும் போது மாவட்ட கல்வி அலுவலரின் ஒப்புதல் பெற வேண்டும். பள்ளி அளவிலோ மாவட்ட அளவிலோ முகாம்கள் நடத்தப்படும் போது மாணவர்களின் பாதுகாப்புக்கு ஆண் ஆசிரியரும் மாணவிகளின் பாதுகாப்புக்கு பெண் ஆசிரியரும் போதிய எண்ணிக்கையில் நியமிக்கப்பட வேண்டும். பயிலும் பள்ளியிலோ வெளியிடங்களிலோ முகாம் நடத்தப்படவிருந்தால் மாணக்கர் ஒவ்வொருவரின் பெற்றோரிடமும் தனித்தனியாக எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று மாவட்ட கல்வி அலுவலரிடமும் ஒப்புதல் பெற வேண்டும். இந்த செயல்முறைகள் அனைத்தையும் அனைத்து வகை சுயநிதி பள்ளிகளுக்கும் அனுப்பி ஒப்புதல் பெற்று கோப்பில் பராமரிக்குமாறு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேட்டு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் 27ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டுமனையை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக பணியில் இருந்த கணேசன் என்பவருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சரை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. வழக்கை தினந்தோறும் விசாரித்து ஜூலை மாதத்திற்குள் முடித்து உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஆகஸ்ட் 27ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக கடந்த 15ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. 500 கன அடி நீர் முதலில் திறக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக 1300 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் கீழ்பவானி வாய்க்கால் 47வது மைலில் உள்ள நல்லாம்பட்டி மழைநீர் வடிகாலில் உடைப்பு ஏற்பட்டு கசிவு நீர் வெளியேறத் தொடங்கியது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தற்போது வாய்க்காலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள பள்ளியில் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஒப்பந்த தூய்மை பணியாளர் ஒருவர் 4 வயது குழந்தைகள் இருவரிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து பத்லாபூரில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்கத்தினர், மகளிர் அமைப்பினரும் போராட்டத்தில் இறங்கினர். இந்நிலையில் பள்ளி முதல்வர், வகுப்பாசிரியர் உள்ளிட்டோரை பணியிடை நீக்கம் செய்து தனியார் பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் FIR பதிவு செய்ய தாமதம் செய்த சுபாதா ஷுடேலே என்ற காவலரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அறிவிப்பதற்கான ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு சிகாகோவில் தொடங்கியது. ஜனநாயக கட்சியினரின் ஆதரவை இழந்ததால் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகினார். இதையடுத்து துணை அதிபரும் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் தேர்தலில் களம் காண்கிறார். அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸையும் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு சிகாகோவில் தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் முதல் நாளில் அதிபர் பைடன், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கமலா ஹாரிஸ் மேடைக்கு வந்ததும் அரங்கம் முழுவதும் கரகோஷம் எழுந்தது. ஒட்டுமொத்த கட்சியினரும் கமலா ஹாரிஸுக்கு தங்களது பேராதரவை நல்கினர்.
தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், அமெரிக்காவுக்கு தனது வாழ்நாள் முழுவதும் ஜோ பைடன் ஆற்றிய சேவைக்காக தாங்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டுள்ளதாக புகழாரம் சூட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க அதிபராக கமலா ஹாரிஸ் போற்றப்படுவார் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சிகாகோவில் நடைபெறும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் அதிபர் ஜோ பைடன் கலந்து கொண்டார். மேடைக்கு வந்த அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பைடனை அவரது மகள் ஆஷ்லி பைடன் பேச அழைத்தபோது மேடைக்கு வந்த பைடன் கண் கலங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஜோ பைடன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டிரம்பை கடுமையாக தாக்கி பேசினார். டிரம்ப் ஒரு தோல்வியாளர் என சாடிய பைடன் டிரம்ப் அரசின் நிர்வாக தோல்விகளை தாம் சாதனைகளாக மாற்றியதாக கூறினார். பைடன் தனது உரையை நிறைவு செய்ததும் கமலா ஹாரிஸ் மேடைக்கு வந்து அவரை ஆரத் தழுவினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், அமெரிக்காவின் எதிர்காலம் கமலா ஹாரிஸின் கைகளில் இருப்பதாக கூறினார். மதுரையில் வாழை கருகல் நோய் பாதிப்பு குறித்த புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலூர் பகுதியில் சாகுபடி செய்யப்படும் வாழை பயிர்களில் இலை கருகியதுடன் குலையோடு வாழைத்தார்கள் ஒடிந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி வந்தன. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக கொட்டாம்பட்டி வேளாண் துறை அதிகாரிகள் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வாழை பயிர்களை ஆய்வு செய்தனர். மேலும் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியதுடன் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முதியவர் கைது செய்யப்பட்டார். பெற்றோரின்றி தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஷேகர் என்ற 62 வயது முதியவரால் மிரட்டி பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இச்சூழலில் பள்ளிக்கு சென்ற மாணவி திடீரென்று வயிற்றுவலி ஏற்படவே ஆசிரியர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் மாணவியை பரிசோதித்த போது 8 மாத கருவுற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் முதியவர் ஷேகர் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பல்வேறு பகுதியிலிருந்தும் புகார்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக திருச்சி, பீமநகர், பொன்னகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மஞ்சள் காமாலை, வாந்தி, பேதி உள்ளிட்ட நோய் தொற்றுக்கு ஆளாகிய நிலையில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பொறுப்பற்ற முறையில் செயல்படும் மாநகராட்சி மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் முன்பு திருச்சி மாவட்ட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவிற்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் கற்களை கொண்டு தாக்கி மீனவர்களை விரட்டியுள்ளனர். இதனால் கரை திரும்பிய மீனவர்களுக்கு சுமார் 60,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் வீசிய கற்களை தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்து பதிவு செய்துள்ளனர். விழுப்புரத்தில் மாவட்ட ஊராட்சி அலுவலக திறப்பு விழா கல்வெட்டில் அமைச்சர் மஸ்தான் பெயர் இடம்பெறாததால் ஊராட்சி குழு உறுப்பினர்கள் 12 பேர் விழாவை புறக்கணித்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலக கட்டடம் 84 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவிற்காக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் 28 பேரும் திட்டக்குழு உறுப்பினர்களும் வந்திருந்தனர். கட்டடத்தை அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழா கல்வெட்டில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அவரது ஆதரவாளர்களான செஞ்சி, மேல்மலையனூர், மரக்காணத்தைச் சேர்ந்த ஊராட்சி குழு உறுப்பினர்கள் 12 பேர் விழாவை புறக்கணித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றனர். எம்எல்ஏக்கள் லக்ஷ்மணன், அன்னியூர் சிவா, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஷீலாதேவி சேரன் ஆகியோருக்கு இருக்கைகள் ஒதுக்கப்படாததால் அவர்கள் மூவரும் நீண்ட நேரம் வாயிலில் காத்திருந்தனர். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரனை அவரது இருக்கையில் பொன்முடி அமர வைத்தார்.
பின்னர் மரியாதை காரணமாக எழுந்த ஜெயச்சந்திரன் மீது எரிச்சல் அடைந்த அமைச்சர் பொன்முடி அவரிடம் சிடுசிடுத்தார். அடுத்தடுத்த அதிருப்திகளால் திறப்பு விழாவில் சலசலப்புகளே நிறைந்திருந்தன.